இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா ஜாவா கீவேர்ட்ஸ் அண்ட் தேர் யூசஸ். அதாவது ஜாவால கீவேர்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த கீவேர்ட்ஸ்னா என்ன, அதோட யூசஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட், கீவேர்ட்ஸ்னா என்ன? கீவேர்ட்ஸ் ஆர் ரிசர்வ் வேர்ட்ஸ் தட் ஹாவ் ப்ரீடிஃபைன்ட் மீனிங்ஸ் இன் ஜாவா. அதாவது கீவேர்ட்ஸ்ன்றது ஒரு ரிசர்வ்டு வேர்டு, அதாவது ஆல்ரெடி அதை பத்தின மீனிங், அதோட அர்த்தத்தை எல்லாம் ஜாவால குறிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து கீவேர்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. த கம்பைலர் யூசஸ் தெம் டு பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஒரு குறிப்பிட்ட வேலையை பண்றதுக்கோசரம் கம்பைலர் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கும், அதாவது பயன்படுத்திக்கும். ஓகேவா? கான்ட் பி யூஸ்ட் அஸ் ஐடென்டிஃபையர்ஸ், வேரியபிள் ஆர் மெத்தட் நேம்ஸ். அதாவது இதை வந்து நம்ம வேரியபிளுக்காகவும் இல்லை ஒரு கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ற வேரியபிள் நேமுக்காகவும் மெத்தட் நேமுக்காகவும் யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து there are over 50+ keywords in Java. அதாவது மொத்தமா 50க்கும் மேற்பட்ட கீவேர்ட்ஸ் வந்து ஜாவால இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆல்வேஸ் ரிட்டன் இன் லோவர் கேஸ். அதாவது கீவேர்ட்ஸ் எப்பயுமே வந்து லோவர் கேஸ் ஆல்பபெட்ல தான் எழுதியிருப்பாங்க. எப்பயும் அதை தாண்டி வேற எந்த கேஸ், பாஸ்கல் கேஸ், அப்பர் கேஸ், கேமல் கேஸ் எல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. எப்பயுமே வந்து லோவர் கேஸ் ஆல்பபெட்டை தான் பயன்படுத்துவாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ட் ஏஜ் 20. இன்ட்ன்றது என்ன? டேட்டா டைப். அப்ப டேட்டா டைப்பை குறிக்கிறதுக்கான ஒரு கீவேர்டு வந்து இன்ட். ஓகேவா? ஸோ அதை வந்து டிக்ளேர் பண்ணுங்க. அடுத்து வந்து இன்ட் கிளாஸ் ஈக்குவல் டு 10. ஓகேவா? இன்ட்ன்றது ஒரு கீவேர்டு, கிளாஸ்ன்றது ஒரு கீவேர்டு. ஸோ அந்த மாதிரி ரெண்டு கீவேர்டை கொடுக்கக்கூடாது. ஏன்னா இன்ட்ன்றது என்ன? டேட்டா டைப்பை தான் ஹோல்ட் பண்ண போகுது. இப்போ கிளாஸ்ன்றதை நம்ம வேரியபிளா பயன்படுத்துறோம். ஸோ அப்படி பயன்படுத்தக்கூடாது. இது வந்து இலீகல். இந்த மாதிரி பயன்படுத்தணும்னா எரர் அக்கர் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து கீவேர்ட்ஸ்னா என்னன்றதுக்கான அர்த்தம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல பல வகைப்பாடுகள் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ்னா என்ன? எந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகுது அப்படின்றத குறிக்கிறதா வந்து டேட்டா டைப்ஸ். ஓகேவா? அதுக்கான கீவேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்டு, ஃப்ளோட்டு, கேரு, பூலின். ஓகேவா? அடுத்தது வந்து ஆக்சிஸ் மாடிஃபையர். அதாவது யாரெல்லாம் ஒரு பர்டிகுலர் வேல்யூ இல்லை டாஸ்க் எல்லாம் பயன்படுத்தணும், பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஆக்சிஸ் மாடிஃபையர். அதுல இருக்கிறது வந்து பப்ளிக், பிரைவேட், ப்ரொடெக்டட். ஓகேவா? அடுத்தது கண்ட்ரோல் ஃப்ளோ. கண்ட்ரோல் ஃப்ளோனா ஒரு இந்த டாஸ்க் நடக்கணும், அப்படி இல்லைன்னா இது நடக்கணும், அப்படி இல்லைன்னா இது நடக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டரா ஃபாலோ பண்றது தான் வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ. அதுக்கான கீவேர்டு பார்த்தீங்கன்னா இஃப், ஸ்விட்ச், ஃபார், வைல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் இல்லைன்னா ஆப்ஜெக்ட்ஸ். கிளாஸஸ்னா என்ன? ஒரு ப்ளூ பிரிண்ட். அதாவது இப்போ நம்ம வீடு கட்ட போறோம் அப்படின்னா அதோட டிசைன் எப்படி இருக்கும்ன்ற பில்ட் பண்றது தான் வந்து கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட்ன்றது அதுல இருந்து உருவாக்கக்கூடிய ஒரு இதை தான் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான கீவேர்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ், நியூ, திஸ், சூப்பர். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டேட்டா டைப்போட கீவேர்ட்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கீவேர்டு வந்து இன்ட். இன்ட்னா என்னன்னா டிக்ளேர்ஸ் எ 32-bit signed integer வேல்யூ. அதாவது இன்ட்னா என்ன அர்த்தம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 32 பிட் உள்ள இன்டிஜர் வேல்யூ, நியூமெரிக்கல் வேல்யூ அப்படின்றது சொல்றது தான் வந்து இன்ட். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட் இல்லைன்னா டபுள். அது வந்து எப்படி டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான அர்த்தத்தை டிக்ளேர்ஸ் சிங்கிள் ஆர் டபுள் ப்ரிசிஷன் டெசிமல் வேல்யூஸ். அதாவது 1 இல்லைன்னா 2 தசம புள்ளிகள் உள்ள எண்களை தான் வந்து ஃப்ளோட், டபுள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கேர். கேர் அப்படின்னா டிக்ளேர்ஸ் எ சிங்கிள் 16-bit யூனிகோட் கேரக்டர். அதாவது கேரக்டர்ன்றது ஒரு ஆல்பபெட், சிங்கிள் ஒரு லெட்டர் உள்ள ஆல்பபெட். ஓகேவா? அப்படின்னு சொல்லி குறிச்சு வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பூலின். பூலின்னா டிக்ளேர்ஸ் எ வேரியபிள் தட் ஹோல்ட்ஸ் ஒன்லி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதாவது ஒரு வேரியபிள் வந்து ஒன்னு ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ், அதாவது சரி இல்லைன்னா தவறு அப்படின்ற வேல்யூ மட்டும், அதோட வேல்யூ மட்டும் ஸ்டோர் பண்றதுக்காக டிக்ளேர் பண்ணியிருக்கிறதா வந்து குறிப்பிடத்தக்கதா வந்து பூலின். அடுத்தது லாங் கீவேர்ட். லாங் கீவேர்டு என்னன்னா டிக்ளேர்ஸ் எ லார்ஜ் 64-bit இன்டிஜர் வேல்யூ. அதாவது 64 பிட் உள்ள இன்டிஜர் வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு தான் வந்து லாங்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் மாடிஃபயர்ஸ். ஆக்சிஸ் மாடிஃபயர் அப்படின்னா யாரெல்லாம் பயன்படுத்தணும், யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத குறிக்கிறதுக்காக, அந்த குறிச்சு அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக
உதவுறதா வந்து ஆக்சிஸ் மாடிஃபையர். இதுல உள்ள கீவேர்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பப்ளிக். பப்ளிக்ன்றது ஆக்சிசபிள் ஃப்ரம் எனி கிளாஸ் இன் எனி பேக்கேஜ். அதாவது பப்ளிக்னு ஒரு இதை போட்டோம் அப்படின்னா யார் வேணாலும் எங்க இருந்து வேணாலும் பயன்படுத்த முடியும். அதுதான் வந்து பப்ளிக். பிரைவேட் அப்படின்னா ஆக்சிசபிள் ஒன்லி வித்தின் தி சேம் கிளாஸ். அதாவது அந்த கிளாஸுக்குள்ள இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த ஃபியூச்சர்ஸ், அதாவது அந்த பயன்பாடுகளை பயன்படுத்த முடியும். வெளியில உள்ளவங்களால அதை பயன்படுத்த முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்டட், ஆக்சிசபிள் வித்தின் தி சேம் பேக்கேஜ் அண்ட் சப் கிளாஸஸ். அதாவது ஒரு பேக்கேஜ் அப்படின்னா என்ன, அதுல வந்து நிறைய ஜாவா ஃபைல்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த குறிப்பிட்ட பேக்கேஜில் உள்ள ஜாவா ஃபைல்ஸால மட்டும்தான் அந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து பயன்படுத்த முடியும். வேற பேக்கேஜில் உள்ள கிளாஸுங்களாலேயோ இல்லை மெத்தடுங்களாலேயோ அந்த ஃபியூச்சர்ஸ், அதாவது அந்த பயன்பாடுகள் எல்லாம் பயன்படுத்த முடியாது. அதை சொல்றதுதான் வந்து ப்ரொடெக்டட் கீவேர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா யூஸ்டு ஃபார் ஃபண்டமெண்டல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட். அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்டுக்காக பயன்படுத்துற கீவேர்ட்லாம் பாத்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கீவேர்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கீவேர்டு வந்து கிளாஸ். கிளாஸ்னா என்னன்னா டிஃபைன்ஸ் எ ப்ளூ பிரிண்ட் ஃபார் ஆப்ஜெக்ட். அதாவது இப்போ இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்குவோம். வெஹிக்கிள், வாகனங்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு பயன்பாடுகள் இருக்கு. அது எந்த மாதிரி வேலை செய்யும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஓகேவா? ஆனா அது ஒரு இதை பொறுத்து அதுக்கு தகுந்த ஃபங்க்ஷனாலிட்டி மாறும். ஓகேவா? இப்ப கார்னா ஒண்ணு, பைக்னா ஒண்ணு, அதே மாதிரி சைக்கிள் அப்படின்னா ஒண்ணு, ட்ரக்னா ஒண்ணு. ஆனா எல்லாத்துக்கும் எதுக்கு பயன்படுத்துறோம்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு தான் இதெல்லாம் பயன்படுத்துறோம். ஓகேவா? அதுதான் வந்து கிளாஸ்ன்ற ஃபியூச்சர் வந்து வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நியூ கீவேர்டு. நியூ கீவேர்டு என்ன பண்ணும் அப்படின்னா அலோகேட்ஸ் மெமரி அண்ட் கிரியேட் அண்ட் ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு, அதாவது அதோட பிஹேவியருக்கு கிரியேட் பண்றதுக்கு, அதாவது உருவாக்குறதுக்கும் அதுக்கு மெமரி இடம் கொடுக்கறதுக்கும் உதவுறதா வந்து நியூ கீவேர்ட். நெக்ஸ்ட் வந்து திஸ். திஸ்ன்றது ரிஃபர்ஸ் டு தி கரண்ட் கிளாஸ் இன்ஸ்டன்ஸ். அதாவது இப்ப உள்ள கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் தான் வந்து இது அப்படின்னு சொல்லி ரிஃபர் பண்றதுக்கு, குறிக்கிறதுக்கு உதவுறதா வந்து திஸ். அடுத்தது சூப்பர் கீவேர்ட். சூப்பர் கீவேர்ட் அப்படின்னா ரிஃபர்ஸ் டு தி இமிடியேட் பேரண்ட் கிளாஸ். அதாவது அது எதை குறிக்குது, சூப்பர் கீவேர்டு வந்து எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதோட பேரண்ட் கிளாஸோட ஃபியூச்சர்ஸ் தான் வந்து குறிக்குது. ஓகேவா? அதுதான் வந்து சூப்பர் கீவேர்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ கீவேர்ட்ஸ். கண்ட்ரோல் ஃப்ளோ கீவேர்ட்ஸ்னா என்ன, இது நடக்கணும், இல்லைன்னா அடுத்தது, இல்லைன்னா அடுத்தது, இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் மெயின்டைன் பண்ணும். ஓகேவா? அந்த மாதிரி இதை கொடுக்கறதா வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். அந்த கீவேர்ட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃப், எல்ஸ், ஸ்விட்ச், ஹெல்ப் எவாலுவேட் கண்டிஷன்ஸ் அண்ட் பிரான்ச் லாஜிக். அதாவது கண்டிஷனை எவாலுவேட் பண்றதுக்கும் கண்டிஷனை செக் பண்றதுக்கும், ஓகேவா, அப்புறம் பிரான்ச் லாஜிக்கை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உதவுறதா வந்து டிசிஷன் மேக்கிங் கீவேர்ட்ஸ். பிரேக் கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுது அப்படின்னா எக்ஸிட் எ ஸ்விட்ச் பிளாக் ஆர் லூப் இமிடியேட்லி. அதாவது ஒரு ஸ்விட்ச் பிளாக்ல இருந்து வெளியில வரத்துக்கும், இல்லைன்னா லூப்பிங்ல இருந்து வெளியில வரத்துக்கும், இல்ல லூப்பை நிறுத்துறதுக்கும் வந்து உதவுறதா வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் பயன்படுது. ஓகேவா? எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இஃப் ஏஜ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 18 system dot out dot print eligible, else system dot out dot print not eligible. அதாவது இப்ப ஒருத்தன் வந்து ஓட் போடலாமா வேணாமா அப்படின்னு குறிக்கிறதுக்கு அவன் ஏஜ் வேணும், அதாவது வயது வேணும். கரெக்டா? இப்ப வயது வந்து 18க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அவன் ஓட்டு போடலாம், இல்ல அப்படின்னா ஓட்டு போட முடியாது. ஓகேவா? அதை குறிக்கிறதுக்கெல்லாம் உதவுற ஸ்டேட்மெண்ட் தான் கீவேர்டு தான் பாத்தீங்கன்னா இஃப், எல்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லூப்பிங் கீவேர்ட்ஸ். லூப்பிங் கீவேர்ட்ஸ்னா என்ன, லூப்பிங்னா ஒரு குறிப்பிட்ட வேலையை இவ்வளவு நேரம் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் வந்து லூப்பிங். ஓகேவா? அதோட கீவேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார். ஃபார் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா யூஸ்டு ஃபார் ஃபிக்ஸ்டு ஐட்ரேஷன், த மோஸ்ட் காமன் லூப் டைப் இன் ஜாவா. அதாவது ஃபார் கீவேர்டு வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா எத்தனை டைம், அதாவது எத்தனை தடவை அந்த குறிப்பிட்ட வேலை நடக்கணும் அப்படின்னு இண்டிகேட் பண்றதுக்கு, குறிக்கிறதுக்கு தான் வந்து ஃபார் கீவேர்ட் பயன்படுத்துறாங்க. ஓகேவா?
அது வந்து ஜாவால அதிகமா பயன்படுத்தக்கூடிய கீவேர்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து while. Repeat as long as a boolean condition remains true. அதாவது அந்த கண்டிஷன் வந்து கண்டிஷன் வந்து சரியாகிற வரைக்குமே அந்த லூப் வந்து அந்த ஒர்க் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இது வந்து எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட வேலை வந்து எனக்கு எவ்வளவு நேரம் நடக்கணும் அப்படின்றது தெரியாது. ஆனா எப்ப அது நிறுத்தணும் அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும். அந்த சமயத்துல வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய பயன்படுத்தக்கூடிய லூப்பிங் வேரியபிள் பாத்தீங்கன்னா while. ஓகேவா? அடுத்தது do while. do while எதுக்குன்னா அப்படின்னா, ஒரு வேலை வந்து எனக்கு நடந்த கண்டிஷன், அதாவது கண்டிஷன் சரியோ தப்போ ஒரு தடவையாச்சும் அந்த வேலை நடக்கணும் அப்படின்ற டைம்ல யூஸ் பண்றதுதான் வந்து do while. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, skips the remaining code in current iteration and moves to the next. அதாவது கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்க வேலைய விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடும். ஓகேவா? அதுதான் வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னா, ஒரு எரர், அதாவது ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சு ப்ராப்ளத்துல, அதை ஹேண்டில் பண்றதுக்கு உதவுற கீவேர்ட் தான் வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் கீவேர்ட்ஸ். ஓகேவா? இதுல 5 கீவேர்ட் இருக்கு. ஒன்னு வந்து ட்ரை, இன்னொன்னு கேட்ச், அப்புறம் த்ரோ, த்ரோஸ், ஃபைனலி. ஓகேவா? ட்ரை கீவேர்ட் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, எந்த இடத்துல பிரச்சனை வருது, எதனால பிரச்சனை வருது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுறது தான் வந்து ட்ரை கீவேர்டு. அதை கண்டுபிடிச்சு சிஸ்டத்துக்கு வந்து இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்றதுதான் வந்து ட்ரை கீவேர்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கேட்ச். கேட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா, சிஸ்டத்துக்கிட்ட இருந்து இந்த பிரச்சனையோட மெசேஜை வாங்கிக்கும். அதாவது எந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்றத சிஸ்டத்துல இருந்து வாங்கிட்டு அதை சரி பண்றதுக்கான வேலை செய்யறதா வந்து கேட்ச். ஓகேவா? ஃபைனலி கீவேர்டு வந்து என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம பயன்படுத்தின பொருட்கள் எல்லாத்தையும் போதும் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்கறதுக்கு உதவுறதா வந்து ஃபைனலி கீவேர்டு. அது மூலியமா நம்மளோட சிஸ்டத்தோட ரிசோர்சஸ் எல்லாத்தையும் யூஸ்ஃபுல்லா மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேவா? பாதுகாப்பா வச்சுக்க முடியும். ஓகேவா? அதுக்கு உதவுறதா வந்து ஃபைனல் கீவேர்டு. அடுத்து வந்து த்ரோ. த்ரோ கீவேர்டு என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எரர் வந்துருச்சு, அதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, அது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு உதவுறது தான் வந்து சிஸ்டத்துக்கு சொல்றதுக்கு உதவுறது தான் வந்து த்ரோ கீவேர்டு. த்ரோஸ் கீவேர்டு என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றது தான் வந்து த்ரோஸ் கீவேர்டு வச்சிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் அண்ட் ஃபைனல் கீவேர்ட்ஸ். ஓகேவா? ஸ்டாட்டிக் கீவேர்டு அப்படின்னா யூஸ்டு ஃபார் மெமரி மேனேஜ்மெண்ட், அதாவது மெமரியை பயன்படுத்துறதுக்கு உதவுறது தான் வந்து ஸ்டாட்டிக் கீவேர்டு. ஓகேவா? இது வந்து ஷேர்ட் அக்ராஸ் ஆல் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி கிளாஸ், access the variables and methods directly to the class name without creating an object. அதாவது ஒரு கிளாஸ்ல உள்ள மெத்தடு இல்லைன்னா வேரியபிளை ஆப்ஜெக்டே இல்லாம ஆக்சஸ் பண்ண உதவுறதுக்கு இதுதான் வந்து ஸ்டாட்டிக் கீவேர்டு. ஓகேவா? ஃபைனல் கீவேர்டு பாத்தீங்கன்னா யூஸ்டு ஃபார் ரெஸ்ட்ரிக்ட் யூசர்ஸ், அதாவது ஒருத்தரை அதாவது ஒரு வேல்யூவை வந்து யூசரால ஆக்சஸ் பண்ண முடியாம தடுக்கிறது, அதாவது பயன்படுத்தலாம் பட் அதை மாற்ற முடியாது. ஓகேவா? அந்த மாதிரி சமயத்துல யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்டு பாத்தீங்கன்னா ஃபைனல் கீவேர்டு. கேன் பி அப்ளைடு டு வேரியபிள்ஸ், மெத்தட் அண்ட் கிளாஸஸ். இது வந்து நம்ம வேரியபிளுக்கும் மெத்தடுக்கும் கிளாஸஸுக்கும் பயன்படுத்தலாம். இதை வந்து இம்யூட்டபிள் வேல்யூஸ் ஆர் அன்எக்ஸ்டெண்டபிள் வேல்யூ லாஜிக், அதாவது அந்த வேல்யூ அர்த்தம் அதெல்லாம் மாற போறது இல்லை அப்படின்ற சமயத்துல, மாறக்கூடாது அப்படின்ற சமயத்துல யூஸ் பண்ணக்கூடிய பயன்படுத்தக்கூடிய கீவேர்டு தான் பாத்தீங்கன்னா ஃபைனல் கீவேர்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஹெரிடன்ஸ் கீவேர்டு. இன்ஹெரிடன்ஸ்னா என்ன? அதாவது ஒருத்தரோட பண்பை இன்னொருத்தர் வாங்கிக்கிறது, அவங்களுக்கும் அந்த பண்பு இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இதை குறிக்கிறது தான் வந்து இன்ஹெரிடன்ஸ் கீவேர்டு. ஓகேவா? எக்ஸ்டென்ஸ் அப்படின்னா indicates that the class is inherited from another, அதாவது இந்த கிளாஸ், ஒரு கிளாஸ் வந்து இன்னொரு கிளாஸோட பண்புகள் எல்லாத்தையும் வச்சிருக்கு அப்படின்னு குறிக்கிறது தான் வந்து எக்ஸ்டென்ட் கீவேர்டு. அடுத்தது சூப்பர் கீவேர்டு. சூப்பர் கீவேர்டு என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா refers to variable or methods of the parent class, அதாவது
அதோட பெற்றோர் கிளாஸோட மெத்தடு இல்ல வேரியபிளை குறிக்கிறதுக்கு உதவுதான் வந்து சூப்பர் கீவேர்ட். நெக்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்ட். அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்ட் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா டிக்ளேர் கிளாஸஸ் மெத்தட்ஸ் தட் லேக் இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது கிளாஸ் இல்ல வேரியபிள் இல்ல மெத்தட்ஸ் இதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கு உதவுறதா வந்து அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு. அதாவது அது வந்து பேர் மட்டும் வச்சிருக்கும், அது என்ன வேலை பண்ணணும் அப்படின்றத சொல்லாது. ஓகேவா? பயன்படுத்துறவங்க தான் அந்த வேலை என்ன பண்ணணும்ன்றத எழுதணும், எழுதி அதை பயன்படுத்திக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து இன்ஹெரிடன்ஸ் கீவேர்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் கீவேர்டு. இன்டர்ஃபேஸ் கீவேர்டும் வந்து அதே மாதிரி தான் டிக்ளேர்ஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் டைப் தட் ஒன்லி கண்டெய்ன்ஸ் மெத்தட் சிக்னேச்சர். அதாவது இதுவும் அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு மாதிரியே தான், என்ன பேர் மட்டும் வச்சிருக்கோம், டீடைல்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிடும், அதாவது பண்புகள் எல்லாத்தையும் மறைச்சிரும். பயன்படுத்துறவங்க தான் அது தேவையான பண்புகளை எழுதிக்கணும். ஓகேவா? இம்ப்ளிமெண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா யூஸ்ட் பை எ கிளாஸ் டு ப்ரொவைட் காங்கிரீட் கோட் ஃபார் இன்டர்ஃபேஸ் மெத்தட். அதாவது இன்டர்ஃபேஸ்ன்றது அந்த பண்புகளோட பெயரை மட்டும் வச்சிருக்கோம். இப்ப அதை பயன்படுத்தி அதுக்கான பண்புகளை நம்ம எழுதணும் அப்படின்னா அப்ப பயன்படுத்தக்கூடிய கேரக்டர் பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் கீவேர்டு. ஓகேவா? எக்ஸாம்பிள் இன்டர்ஃபேஸ் வீக்கிள் வாய்ட் ரன். இப்ப வீக்கிள்ன்ற ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகேவா? அதோட பண்புகள் பாத்தீங்கன்னா ரன் ஓடு அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். இப்ப கிளாஸ் பைக் இம்ப்ளிமெண்ட்ஸ் வீக்கிள். அதாவது வீக்கிள்ன்ற உள்ள கிளாஸ்ல உள்ள பண்புகளை பைக்குன்ற கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டு இப்ப அதை பயன்படுத்திக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேக்கேஜ் கீவேர்ட்ஸ். பேக்கேஜ் கீவேர்ட்ஸ் அப்படின்னா பேக்கேஜ்னா குறிப்பிட்ட யூஸ்டு ஃபார் ஆர்கனைஸ் ரிலேட்டட் கிளாஸஸ் இன்டு டைரக்டரிஸ் பிரிவென்ட்ஸ் நேமிங் கான்ஃபிளிக்ஸ். அதாவது ஒரே பண்புள்ள கிளாஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஸ்டோர் பண்ண உதவுறது தான் வந்து பேக்கேஜ் கீவேர்ட். ஓகேவா? இதை வச்சுதான் வந்து குறிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் கீவேர்ட் அப்படின்னா யூஸ்டு டு மேக் கிளாஸஸ் ஃப்ரம் அதர் பேக்கேஜஸ் அவைலபிள் இன் யுவர் கரண்ட் ஃபைல். அதாவது நிறைய பேக்கேஜ் வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு பேக்கேஜ்ல உள்ள வேல்யூஸ் எல்லாத்தையும் இன்னொரு பேக்கேஜ்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை இங்க ஸ்டோர் பண்ணும் இல்லையா? அதுக்கு பயன்படுத்துறது தான் வந்து இம்போர்ட் கீவேர்டு. அது மூலியமா அதுல உள்ள பண்புகள் எல்லாத்தையும் இந்த தேவைப்படுற கிளாஸ்லயும் நம்மளால பயன்படுத்திக்க முடியும். ஓகேவா? இப்ப டெமோ பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப மெயின்ன்றது என்ன பேக்கேஜ்னு சொல்லி சொல்லிட்டோம். பேக்கேஜ்னா என்ன? இப்ப இது வந்து நிறைய ஃபைல்ஸ் வச்சிருக்க போகுது. ஓகேவா? பாருங்க, இந்த மெயின்ன்ற இதுதான் பேக்கேஜ். அதுல 2 ஃபைல் இருக்கு. ஒன்னு வந்து main.java அப்படின்ற ஃபைல், இன்னொன்னு practice.javaன்ற ஃபைல். ஓகேவா? இப்ப நம்ம இருக்கிறது practice.java. ஓகேவா? இப்ப இதோட இது பேக்கேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா மெயின். இப்ப இன்னொரு பேக்கேஜும் இருக்கு, என்னது என்டிட்டி அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுல உள்ளதெல்லாம் வந்து ஏஜென்ட், கஸ்டமர், பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்ப நான் இது இந்த கிளாஸ்ல உள்ள பேக்கேஜ் ஃபைல் எல்லாம் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அதை இம்போர்ட் பண்ணும். கரெக்டா? அப்ப வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இதுதான் வந்து இம்போர்ட் ஏஜென்ட் டாட் ஸ்டார். இப்ப இது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஏஜென்ட் ஃபைலுக்குள்ள உள்ள எல்லா பண்புகளையும் இது வந்து எடுத்துக்கும். ஓகேவா? அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷன் இம்போர்ட் கீவேர்ட். ஓகேவா? அடுத்தது வந்து பப்ளிக்ன்றது என்னது? ஆக்சிஸ் மாடிஃபையர். அடுத்து கிளாஸ்ன்றது என்ன? ப்ளூ பிரிண்ட், அதை குறிக்கிறது. பிராக்டிஸ்ன்றது நம்ம பேரு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னா இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாம அதுல உள்ள மெத்தட் வேரியபிள்லாம் ஆக்சஸ் பண்றது தான் வந்து ஸ்டாட்டிக். நெக்ஸ்ட் வந்து வாய்டுன்றது ரிட்டர்ன் டைப், மெயின்ன்றது மெத்தட், ஸ்ட்ரிங்ன்றது ஒரு டேட்டா டைப், ஆர்குமெண்ட்ன்றது வேரியபிள் நேம். இப்ப நான் இங்க ஒரு மெத்தட் எழுதுறேன். ஓகேவா? பிரைவேட் ஸ்டாட்டிக் void display அப்படின்னு சொல்லி எழுதுறேன். இப்ப நான் இதுக்கு வந்து சும்மா வந்து ஹலோ வேர்ல்டு மட்டும் பிரிண்ட் பண்ற மாதிரி எழுதுறேன். ஓகேவா? ஹலோ வேர்ல்ட். இப்ப இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணுவோம். ஓகேவா? கால் பண்ணோம் அப்படின்னா இப்ப இதை ரன் பண்ணுவோம். நமக்கு ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி வந்துருச்சு. இப்ப இங்க நல்லா பாருங்க, இங்க ஸ்டாட்டிக் கீவேர்டு போட்டிருக்கோம். ஓகேவா? இப்ப இதை நம்ம எடுத்துருவோம். இப்ப எடுத்துட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எரர் வேணும்.
ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட்ல இருந்து இன்னொரு ஸ்டாட்டிக் மெத்தடை தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸ்டாட்டிக் மெத்தட் இல்லாத ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ இப்படி ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப practice p is equal to new practice of, ஓகேவா? இப்போ இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் மூலியமா தான் இப்போ இந்த கிளாஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ இதுதான் வந்து நார்மலா ஸ்டாட்டிக் அன்ஸ்டாட்டிக்கான வேல்யூ டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸ்டாட்டிக்னு போட்டோம் அப்படின்னா அந்த கிளாஸ்ல உள்ள எல்லா பண்புகளையும் நம்மளால ஈஸியா பயன்படுத்திக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் பயன்படுத்த முடியும். ஓகேவா? இதுதான் வந்து நார்மலான இதுக்கு ஸ்டாட்டிக்கோட எக்ஸாம்பிள். ஓகேவா? இதுவே ஃபைனல் கீவேர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் இன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூக்கு அதோட வேல்யூ வந்து ஒரு 15 சொல்லி சேஞ்ச் பண்றேன். ஓகேவா? இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ ரன் பண்ணவும் பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் வந்துச்சு. ஏன் அப்படின்னா இது வந்து ஸ்டாட்டிக்கா இல்லை. ஸோ ஸ்டாட்டிக் ஃபைனல் இன்ட். ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ண இப்பயும் ஒரு எரர் வருது. ஏன்னா இந்த வேல்யூ வந்து ஃபைனல் சொல்லி நம்ம சொல்லிட்டோம். ஸோ இது வந்து எப்பயுமே மாறக்கூடாது, மாற்றவும் முடியாது. ஸோ நம்ம இங்க மாத்துறோம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த எரர் வந்து அக்கர் ஆகுது. ஓகேவா? இதுதான் வந்து நார்மலா கீவேர்ட்ஸ்க்கான டெமோ டிஃபரன்ஸ். ஓகேவா? அவ்வளவுதான் கைஸ். தேங்க்யூ.